அனைவருக்கும் வணக்கம். இன்று 5வது நாளாக முரசு மற்றும் களரி கலைக்குழுக்கள் இணைந்து நடத்துகிற இந்த பயிற்சி பட்டறையிலே ஓவிய பட்டறையாக நடத்துகிறோம். ஓவியங்கள் யாருக்கும் பிடிக்காமல் இருக்கவே செய்யாது. ஓவியங்கள் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. மனிதனுடைய முதல் மொழி ஓவியங்கள் என்று தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மொழிகள் தோன்றுவதற்கு, எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே மனிதன் ஓவியங்களாகத்தான் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறான். தான் பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பதிவு செய்கிறான். வரலாற்றில் பார்க்கும்போது மிக பழமையான ஓவியம் அப்படின்னு இதுவரை கண்டுபிடித்திருக்கக்கூடியதை பார்த்தா 2018 சவுத் ஆப்பிரிக்காவில் கேப் டவுன்லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு குகை எல்லாம் கண்டடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு 6 வரைகள், அதுக்கு குறுக்கு வரைகள். அதனுடைய பழமையை ஆய்வு செய்கிற பொழுது 75,000 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த ஒரு படம் என்று அது சொல்லப்படுகிறது. அப்போ ஆதி மனிதன், அதாவது இந்த உலகில் வாழ்கிற அந்த மனிதன், பரிணாம வளர்ச்சியினுடைய அந்த துவக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய பார்த்த விஷயங்களை வரைய துவங்குகிறான் அப்படிங்கிறது தான் நம்முடைய வரலாறு. எனவே அது பல பரிணாமங்களை தாண்டி அது எழுத்துக்களாக உருவாகி இன்றைக்கு பல்வேறு வடிவங்களை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நவீன ஓவியங்கள் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது. 1, 2 என்று சொல்லி கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு புதுமையான தன்மைகள் இன்றைக்கு ஓவியத்தில் வந்துகிட்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த நம்முடைய ஒரு குறுகிய நேரத்தில் அந்த பயிற்சி பட்டறையில் நம்முடைய குழந்தைகளை ஓவியர்களாக மாற்றுகிற ஒரு அடிப்படையான ஒரு பயிற்சி இன்றைக்கி வழங்கப்படுகிறது. பகவதி அவர்கள் இன்றைக்கு அருமையாக இந்த பயிற்சியை கொடுக்க போகிறாங்க. இந்த பயிற்சியில் எப்படி 1, 2 அதை எப்படி ஓவியங்களாக மாற்றுவது, தமிழ் எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களை எப்படி ஓவியமாக மாற்றுவது. குழந்தைகள் வழக்கமாக நம்ம ஒரு நோட்டு எடுப்போம், அந்த நோட்டில் பேரை எழுதி வைப்பாங்க. அந்த கல்வியை அன்பு செய்வதற்கு ஒரு நோட்டை எப்படி நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பதற்கு, அந்த நோட்டினுடைய முதல் பக்கத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை இப்படி அழகாக ஒரு கலர்ஃபுல்லாக வரைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும். இந்த மாதிரியான பிள்ளைகளை அணுக செய்கிற ஒரு முயற்சி. சின்ன குழந்தைகள் வரையக்கூடிய கார்ட்டூன் படங்கள் போன்ற பலூன்களில் எப்படி நாம் வண்ணங்களை வெளிப்படுத்துவது. நம்முடைய குழந்தைகள் எப்படி ஆதி மனிதன் தங்களுடைய எண்ணங்களை முதல்ல வெளிப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நம்முடைய குழந்தைகளும் முதல்ல என்ன செய்கிறாங்க, கையில் பென்சில் கிடச்சோன்னா அங்கங்கே கீரைத்தான் செய்கிறாங்க. நம்ம கீழடி சிந்து சவளி நாகரிகங்களை கிடைத்திருக்கக்கூடிய பானை ஓடல்கள் எல்லாம் ஆதன் போன்ற கீறல்கள் தான். தமிழில் எழுத்துக்களை கீறுதல் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அது கீறிதான் துவங்கப்பட்டிருக்கிறது. மண்ணிலே கீறப்பட்டிருக்கிறது, குகை பாறைகளிலே கீறப்பட்டிருக்கிறது, ஓலைகளிலே கீறப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த எழுத்துக்கள் யாவும் இந்த படங்களிலிருந்து, ஓவியத்திலிருந்து தான் தோன்றி இருக்கிறது. எனவே அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய இந்த பயிற்சி எடுத்து காட்டுகிறது. எனவே குழந்தைகளை மையப்படுத்திய ஓவிய பயிற்சியாக இந்த இருக்கிறது. இந்த நாளை குழந்தை செயல்பாட்டாளர்களே உங்களுக்கு நாங்கள் விட்டு செல்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆட்டக்களம் 2020 5வது நாள் பயிற்சியாக இன்று ஓவிய பயிற்சி. ஓவியம் என்பது ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை பயில்வதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் பலவாறு உள்ளன. கற்பனை திறன், உற்றுநோக்கும் திறன், ஞாபக சக்தி அதிகரிக்க ஓவியக்கலை ஒரு சிறந்த பயிற்சியாக விளங்குகிறது. அந்த ஓவியக்கலை தொடக்க நிலை, அதாவது பேசிக் என்று சொல்லுவோம். இந்த தொடக்க நிலை பயிற்சியாக இன்று ஓவிய பயிற்சியை உங்களுக்கு வழங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருப்பார்கள் இன்று ஓவிய பயிற்சி என்று. அந்த வகையில் ஏற்கனவே உங்களுக்கு கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களை நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு உடனடியாக இந்த பயிற்சி துவங்குகிறது. ஓவிய பயிற்சியில் முதலாக கோடுகள் முதலில் ஆரம்ப நிலை புள்ளி என்று நாம் சொல்லுவோம். புள்ளி, ஒரு புள்ளி, இன்னொரு புள்ளி. இந்த புள்ளி ஒரு புள்ளியை ஒன்றோடு இணைத்தால் கோடு.
இதுதான் கோடு என்று சொல்லப்படுகிறது. கோடுகளில் பல்வேறு கோடுகள் உள்ளன. இந்த கோடுகளை நீங்கள் அளவுகோல் எதுவும் கையில் எடுக்காமல் பென்சிலை வைத்துக் கொண்டு அந்த கோடுகளை போட வேண்டும். எப்படி என்று பார்ப்போம். ஒரு கட்டம் போட்டுக்கிடுங்க. கட்டத்தில் நேர கோடு ஸ்கெயில் யூஸ் பண்ணாம நிறைய போட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தூரம் கோடு போட முடியுமோ அதுதான் இந்த கோட்டு பயிற்சி. ஸ்கெயில் யூஸ் பண்ணாமலே இப்படிலாம் போடாம ஒரே அடி அப்படியே எழுதணும். அதான் கோடு. இந்த கோடை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓவியம் வரைவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா திருப்பி ஒரு கட்டம் போட்டுடுங்க. திருப்பி ஒரு கட்டம் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம நேராக போட்டிருக்கோம், அப்படிதானே? நேராக போட்டிருக்கோமா? கோடு நேராக தானே போட்டிருக்கோம். இனி இந்த கோடை இப்படியே போட்டு பழகணும். நிறைய போட்டோம். அது கோணி வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய போடணும். இப்படி ஒரு கோடு, இது ஒரு பயிற்சி. இந்த கோடுகள் நம்ம இந்த போட்டு பயிற்சி எடுக்கும் போது அந்த பென்சில் ஷேடு போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தபடியாக ஒரு கட்டம் போட்டுக்கிட்டு இனி இந்த கோடை எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட்டாக இப்படி நேராக கோடை போட்டிருக்கோம். அது வந்து கிடைமட்ட கோடு. இது என்ன கோடு? கிடைமட்ட கோடு. இது செங்குத்து கோடு. இனி சாய்வு கோடு. என்ன கோடு? சாய்வு கோடு. இதை நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே இது போட்டுக்கிட்டே இருக்கும். ஸ்கெயில் யூஸ் பண்ணாமல், அளவுகோல் யூஸ் பண்ணாமல் போட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய போடும். இதுதான் கோடுகளின் பல்வேறு வகைகள் நிறைய உண்டு. இனி அடுத்தது இன்னொரு கட்டம் போட போகிறோம். இதுதான் ஆரம்ப நிலை. இது என்ன நிலை? ஆரம்ப நிலை. இப்படி போடுங்க. அடுத்து எப்படி போடலாம் கோடு? இப்போ இப்படி சாய்வு கோடு இப்படி போட்டுருக்கோம். அடுத்து எப்படி போடலாம்? இப்படி போடணும். அடுத்த கோடு இப்படியே போடணும். இப்படி நிறைய போட்டுக்கிட்டே இருக்கும். ஸ்கெயில் யூஸ் பண்ணாமலே போடணும். அடுத்த ஒரு கட்டம். இப்போ செங்குத்து கோடு, கிடைமட்ட கோடு, சாய்வு கோடு இதெல்லாம் போட்டேன். இதுதான் கோடுகளின் பல்வேறு வகைகள். அடுத்தது வளைவு கோடு. என்ன கோடு? வளைவு கோடு அப்படி இருக்கு. முதல்ல இப்படியே போடணும். இப்படியே பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது இப்போ இப்படி போடுறேன். அடுத்து எப்படி போடலாம்? கோடு. அடுத்த கோடு இப்படி போடணும். அடுத்தது இப்படியே நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்படி எப்படி வேணாலும் கோடுகள் போடலாம். நீங்க வெள்ளை பேப்பர்ல தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு பத்திரிகை, வார பத்திரிகை, தினப்பத்திரிகைலாம் இருக்குல்ல பேப்பர், அந்த பேப்பரில் கூட பெரிய எழுத்துலாம் இருக்கு. அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நிறைய கோடுகள் போட்டுக்கிட்டே இருக்கும். கோடுகள் போட தான் நம்ம இந்த கை பழக்கம் கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு தான் படம் வரைய ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட்ல இதுதான் கோடுகள். ஏன்னா அடுத்து எப்படி போட முடியாது. இப்படி போடலாம். இப்படியே நிறைய உங்களுக்கு தெரிந்த வகையில் எப்படி வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். கோடு இப்படி போடலாமா? கோடுகள் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். தினசரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா தான் அந்த அந்த வரைவதற்கான அந்த கை கரெக்டாக வர வளைவுகள்லாம் கரெக்டாக அப்படியே வரும். வரலாமா? சரி, வரைய பார்ப்போம். கோடுகள் மேலே தலை கோடுகள் எழுதிய கோடுகள் ஒரு கட்டமாக போட்டு பெருசாக போடும். கட்டம் வந்து கொஞ்சம் பெருசாகவே வரும். பார், இது என்ன கோடு? இப்போ போடக்கூடிய என்ன கோடு? செங்குத்து கோடு. என்ன கோடு? செங்குத்து கோடு. இது என்ன கோடு? சாய்வு கோடு. என்ன கோடு? சாய்வு கோடு.
அடிக்கக்கூடாது, அடிக்காமலே அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும். நேர் கோடுனா கரெக்டாக அப்படியே போடணும். இந்த பாரு இவ்வளோ பெருசாக போடணும், கட்டாமல் இவ்வளோ பெருசு போடணும், இவ்வளோ பெருசு போடணும். பட்டு நபர் பென்சில் அப்படி வச்சுக்கணும். பென்சில் எப்படி பிடிக்கல, இப்படி இப்படி நான் வேறு இப்படி பிடிச்சிட்டு ஏன்னா இன்னொரு கட்டம் போடும்போது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி நெருக்கமாக திருப்பி போடணும். அப்படியே சேடு வருதா, அப்படி அப்படி போட்டு சேடு வரும். அது திருப்பி இப்படியே போடணும். பாதை பண்ணாவா, இது என்ன கோடு, இது என்ன கோடு, வளைவு கோடு. என்ன கோடு, வளைவு கோடு. வளைவு கோடு கூட கட்டம் கொஞ்சம் நம்ம பெருசாக போடணும், ரொம்ப பெருசாக போடணும். ஸ்கெயில் யூஸ் பண்ணாமலே என்ன செய்யணும், நம்ம போடணும். அதிலே இப்படி போட்டு இப்படி சேர்த்து போட, அதிலே போட்டாங்க. அதிலேயே என்ன கோடு, இது என்ன கோடு, சாய்வு கோடு. அதுலேயே என்ன நேராக வருதா, நேராக அப்படியே பழகணும். பழக நேராகவே வந்துடும், கை அப்படியே நேராக வந்துடும். இங்கேருந்து எப்படி போடுது, பாருங்க. கோட்டு ஓவியம் இது போட்டு இதான் என்னது, கோடு கோட்டு ஓவியம். இதுல வந்து எல்லா கோடும் இருக்கு. இது என்னது, கோடுகளை பயன்படுத்தி ஓவியம், அதான் கோட்டு ஓவியம். இது போடுங்க. இப்போ கோடுகளை பயன்படுத்தி ஓவியம் வரைஞ்சாச்சா எல்லாரும்? அழகா வரைஞ்சாச்சு, அப்படிதானே? இதை நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் அந்த கை அப்படியே வரும். அடுத்தது எண்களை பயன்படுத்தி எப்படி ஓவியம் வரையலாம். 1 to 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள எண்களை பயன்படுத்தி எப்படி ஓவியம். முதல்ல என்னது, 1 போட தெரியுமா எல்லாரும்? 1 போட தெரியுமா? இது எத்தனை? 1. இப்போ இந்த 1 இருக்கா, இதை நம்ம எப்படி ஓவியமாக்கல. இப்போ இந்த கோடு நான் ஸ்கெயில் யூஸ் பண்ணதா, ஸ்கெயிலே நம்ம எடுக்கக்கூடாது. மேக்ஸுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஸ்கெயில். டிராயிங் வந்துட்டாலே ஸ்கெயில். இப்போ இது என்னது சொல்லுங்க பாப்போம், என்னது, வீடா, என்ன கேண்டில். அப்போ 1 நம்பர் 1 போட்டு கேண்டில். நல்லா இருக்கா? 1 போட்டு இப்போ கேண்டில். அப்போ இந்த விளக்கு எரியும் போது என்னது, ஒளி வருமா, ஒளி வருமா, பிரகாசம். அப்போ என்ன செய்யணும், இப்படி போட்டுக்கலாம். இப்போ அந்த இந்த இது இப்போ எரியிறது மாதிரி இருக்கு, அப்படிதானே? இந்த கேண்டில் எரியும் போது அது வடிஞ்சு வருமா, எரியும் போது. அப்போ இப்படி போடணும்,
ஆச்சா அப்போ கேண்டில் வரைஞ்சாச்சு. இப்போ கீழே ஒரு ஸ்டாண்டு கூட நம்ம என்ன செய்யலாம், கீழே ஒரு ஸ்டாண்டு கூட வரையலாம். என்ன பேர் முடிஞ்சா இப்போ 1 போட்டு என்ன வரைஞ்சாச்சு, கேண்டில் வரைஞ்சாச்சு. வரைஞ்சாச்சா? அடுத்தது 2 போட்டு என்ன வரையலாம், 2 நம்பர் 2. நீ வா 2 போடு பார்ப்போம். 2 எப்படி போடுங்க? இப்போ நம்ம மேதினி 2 இப்போ எழுத போகிறாங்க. எப்படி எழுதாங்க பார்ப்போம். 2 ஏ அப்பாடா, வெரி குட். 2 அற்புதமாக போட்டுட்டேன். இப்போ இது என்னது? விசிறி. ஆ விசிறி. விசிறி இல்லை. பம்பரம். என்னது? பம்பரம். பம்பரம் வரைஞ்சாச்சு. மேதினி போட்ட 2ல பம்பரம் வரைஞ்சாச்சு. அப்போ நான் ஒரு 2 போட்டு காட்டுறேன். இப்போ 2 பெருசா போட்டிருக்கேனா? ஆமா. இப்போ இதுல உட்காரு, இதில் பாரு. பம்பரம். என்னது? கேரட். என்னது? கேரட். கேரட். அப்போ 2 போட்டு காய்கறிகள் கூட வரையலாம். கேரட் அப்படிதானே? கேரட் சாப்பிடுவீங்களா எல்லாரும்? நல்லா சாப்பிடுவீங்களா? அது அருமையான ஒரு சிறந்த உணவு. அடுத்தது பாரு, 2 போட்டு வாட். அப்போ நம்ம கேரட் வரைஞ்சாச்சு, பம்பரம் வரைஞ்சாச்சு. அடுத்தது என்னது? வாட். முடியுது. ஏன்னா இதை இன்னும் வித்தியாசமா வரையலாம். இதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா வரையலாம். வார்த்தை எங்க போகுது? கண்ணில போகுது. அப்படிதானே? இப்படி வரையலாமா? அடுத்தது அடுத்தது 3. 3 4 3 போட்டு என்ன வரையலாம்? 3 போட்டு என்ன வரையலாம்? வேற டெடி பேர் வரையலாம். வேற ஆ? என்னப்பா? 3 இப்படிதானே போடுவோம். அப்படிதானே? இப்படிதானே போடுவோம். அப்போ அதை நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் இப்படி போடும், கொஞ்சம் எப்படி போடும். இப்போ என்ன வரையலாம்? நம்ம 3 போட்டு இருந்துச்சு. வரையலாமா? வரையலாமா? ஃபர்ஸ்ட் 1 போட்டு என்ன வரையாச்சு? 2 போட்டு 3 போட்டு அடுத்து என்னது? 4 போட்டு என்ன வரையலாம்? 4
நம்பர் 4 4 படத்துக்கு மேலே பார்த்துக்கோ. இப்படிதான் இருக்கும். நம்பர் 4 அடுத்தது பட்டாசையா பட்டம் என்னது? பட்டம் பட்டம். பட்டம் தானே? ஆமா பட்டம் விட்டுருக்கீங்களா எல்லாரும்? பட்டம் யாரெல்லாம் விட்டுருக்கீங்க? தெரியும். பட்டம் வரைய தெரியும் அப்படிதானே? ஆமா பட்டம் செய்ய தெரியுமா? தெரியாது தெரியாது. ஆனா ஈஸி தான். இதே தான். பட்டம் வரைய போறோம். ஒரு கண்ணெல்லாம் போட்டா அழகா இருக்கும் பாத்தீங்களா? ஒரு வாய். பட்டம் செய்யுது. பட்டம் சிரிக்கி வேறு பிடிக்கா? நாலு போட்டு என்ன வரையாச்சு? பட்டம் வரையாச்சு. அப்படிதானே? 5 போட்டு என்ன வரையலாம்? 5 பொம்மை வரையலாம். இதுதான் பானையும் வரையலாம் ஆப்பிள் ஆப்பிள் வரையலாம். அதுதானே? பானையும் வரையலாம் அஞ்சு போட்டு ஆப்பிள். 6 போட்டு என்ன வரையலாம்? 6 அப்படிதானே? 6 அப்படிதானே போடணும்? ஆமா ஆ? ஆமா திராட்சை திராட்சை போடலாமா? அடுத்தது அடுத்தது நான் இதை போட்டு ஃபுல்லாக முடிச்சு போகிறேன்னா அடுத்தது 7. என்ன வரையலாம்? 7 போட்டு என்ன வரையலாம்? இப்போ 1 போட்டு கேண்டில், 2 போட்டு வாத்து, 3 போட்டு பட்டர்ஃப்ளை, 4 போட்டு பட்டம். இன்னும் வேற வரையலாம். இன்னும் வேற வேற வரையலாம். நீங்களும் அதை முயற்சி பண்ணணும். வேற 1 என்ன வரையலாம், 2 என்ன வரையலாம்னு பார்க்கணும். அடுத்து 5 ஆப்பிள் வரைஞ்சாச்சு, 6 திராட்சை வரைஞ்சாச்சு. 7 என்ன வரையலாம்? 7 7 என்ன வரையலாம் பாரு. சா பக்கெட் பக்கெட் கண்ணாடி வாசல் பக்கெட் வாசல் பக்கெட் பக்கெட் வாளி வாளி வாடி. கணக்குல தண்ணி தேய்க்கல வாளி அந்த வாளி இல்ல வாளி வாளி ஆச்சா அதான் எதுனே? ஆமா அப்ப இது 1 2 2 3 இது 3 4 இது 4 5 இது 5 6 6 7 அடுத்தது 8 8 எத்தனை? 8 பாரு. 8 போட்டு என்ன வரையலாம்? 8 போட்டு ஐஸ் பொம்மை வரையலாம். ஐஸ் பொம்மை ஐஸ் பொம்மை வரையலாம். பனிமனிதன் வரையலாம். பனிபொம்மை வரையலாம். பொம்மையும் வரையலாம். பொம்மையும் செய்யலாம். பூனை 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 பூனைதான் பூனைதான்
பின்னாடி வால் 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 அடுத்து நயன் 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 போட்டு பூ வரையலாம். இப்படிதானே போடணும். நயன் போட்டு பூ வரையலாம். நயன் அப்படிதானே. விசிறி மாதிரி இருக்கும். விசிறி தான். விசிறியே தான். ஆமா பூ டிசைன். இது போட்டோமா? ஆமா. என்ன போடு? இது வளைவு கோடு. வளைவு கோடு. 10 போட்டு என்ன வரையலாம்? 10 1 6 7 8 10 போட்டு என்ன வரையலாம்? 10 போட்டு என்ன வரையலாம்? யோசிங்க பாப்போம். 10 போட்டு என்ன வரையலாம்? பேட் அண்ட் பால். பேட் பால். வெரி குட். பேட்டும் பால். பால் வரையலாம். வேற என்ன வரையலாம்? வேற என்ன வரையலாம்? 10 போட்டு வேற என்ன வரையலாம்? பாஸ்கெட்பால். 10 என்ன போடுறோம்? பாத்துக்கோ. என்னண்ணே? ஆமா. போட்டாச்சா? பெருசா போடணும். டென் போட்டாச்சா? இப்போ பாத்துக்கோ. டிவியா? வாஷிங் மெஷின். வாஷிங் மெஷின். மியூசிக் செட். என்ன வரையலாம்? ரேடியோவா? வாஷிங் மெஷினா? செஸ். கேரம் போர்டு. கடிகாரம். என்ன வரையலாம்? கடிகாரம். 10 போட்டு அவன் அழகா சொன்னான். 10 போட்டு என்ன வரையலாம்? பேட்டும் பால். பால் வரையலாம். பேட்டும் பால் வரையலாம். அப்படியே கண்டினியூ அதில் ஒரு கிளாக் அப்படிதானே? ஒரு கடிகாரம் இல்லாமல் நம்பர் 12 1 2 3 4 5 6 7 8 10 கடிகாரம் வரையலாம். இப்போ இதை வரையலாமா எல்லாரும்? வரையலாமா? பேப்பர் பென்சில்லாம் கரெக்டாக இருக்கா? என்ன வச்சிருக்கீங்களா? சரி, இப்போ இதை நீங்கள் அழகாக வரையலாம். பாருங்க, இப்போ எண்களை பயன்படுத்தி 1 முதல் 10 வரைக்கும் அதையும் தாண்டி 222 111 இப்படியே நிறைய எண்களை பயன்படுத்தி நம்ம படம் வரையலாம். இப்போ சித்திரங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இயற்கை சித்திரம். இயற்கை சித்திரம்னா என்னது? இயற்கை சித்திரம் அப்படின்னாக்கா நம்ம இயற்கையோட ஒன்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த இயற்கை அப்படியே நம்ம படமாக கொண்டு வரும்போது அது ஒரு சித்திரமாக வருது. அது இயற்கை சித்திரம். பொருள் சித்திரம் அப்படின்னா பொருள் சித்திரம். இது என்னது? இது என்னது? பானை. அப்படி அது பானைன்னா என்னது? ஒரு பொருள். ஒரு பொருள் தானே. அந்த ஒரு பொருளை பார்த்து அப்படியே வரையும் அப்படின்னாக்கா அது என்னது? பொருள் சித்திரம். இப்போ இயற்கை சித்திரத்துக்கு ஒரு மரம். மரம் என்னது? இயற்கை சித்திரம். என்ன பேரு? இது என்னது? இது என்னது? கத்தரிக்காய் தானே. கத்தரிக்காய் வந்து பொருள் சித்திரமா? ஒரு பொருளா? கத்திரிக்காய் ஒரு பொருளா? கிடையாது. அது இயற்கையாட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காய் அப்படிதானே. அப்போ அது என்ன சித்திரம்? இயற்கை சித்திரம். அதே மாதிரி இயற்கை சித்திரம். அப்புறம் மரம் என்ன சித்திரம்? மரம் 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 என்ன சித்திரம்? மரம் இயற்கை சித்திரம் தான். மரம் எல்லாரும் வரைய தெரியுமா? இப்போ ஈஸியாக நம்ம மரம் வரையிறது எப்படின்னா வேறு ஈஸியாக நம்ம மரம் வரைகிறது எப்படி? ஃபர்ஸ்ட்ல இப்படி போட்டாச்சா? ஃபர்ஸ்ட்ல இப்படி போடும். ரொம்ப இப்படி போடாம லேசா சரிச்சு ஒரு சின்ன ஒரு வளைவு போடு. சின்ன ஒரு வளைவு போடு. என்ன போடு? வளைவு போடு. அதுக்கு பிறகு என்ன வேறு?
வளைவு கோடு நம்ம போட்டிருக்கோமா? இது ஒரு சாய்வு கோடு அப்படிதானே? அப்படி நம்ம சொல்லி சொல்லி போடுறோம், ஒரு சாய்வு கோடு. அடுத்தது இதில் ஒரு நேர்கோடு, நேர் செங்குத்து கோடு. மாமா பேப்பர் கொடுத்துருக்கேம்மா. பாரு. அடுத்தது இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே வளைவு கோடு நம்ம படிச்சிருக்கோம். வளைவு கோடு நம்ம ஏற்கனவே போட்டு போட்டு படித்தோம். இதே தான் நம்ம எப்படி போட போறோம்? இந்த மரத்துக்கு போட போறோம். முடிஞ்சா? அடுத்தது பாருங்க, அவ்வளவுதான். என்னது? மரம். மரம் அப்படிதானே? மரம் தானே? அப்ப மரம் இதுல கலர் என்ன அடிக்கலாம்? கலர் Brown green. இதுல என்ன கலர் அடிக்கலாம்? Brown. இதுல என்ன கலர் அடிக்கலாம்? இதுக்குள்ள என்ன கலர் அடிக்கலாம்? ப்ளூ. என்ன கலர்? இப்போ பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போது ஒரு மர கிளைகள் அப்படியே போகும் அப்படிதானே? அப்போ வானம் தெரியும். இந்த கிளைகள் வழியா என்ன தெரியும்? வானம் தெரியும். அப்போ இதுல நம்ம பச்சை அடிக்கணும். நீலமா? நீலம் தானே? நீலம் தானே அடிக்கணும். வெரி குட். அப்போ நீல கலரில் அடிச்சுட்டு கடைசியில் இதுல ஒரு அவுட்லைன் என்ன கலர் அடிக்கலாம்? சின்ன குழந்தைகளானால ஒரு சின்ன ஒரு பிளாக் கலர் அவுட்லைனை கொடுத்தா அழகா இருக்கும். இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட்ல அப்ப இது என்ன சித்திரம்? இது இயற்கை சித்திரம் அப்படிதானே? அப்ப இயற்கை சித்திரம்னா என்னது? மரம் செடி கொடிகள் எல்லாம் வந்துன்னா அது ஒரு இயற்கை சித்திரம். பொருள் சித்திரம்னா என்னது? பொருள் சித்திரம் எப்படி வரையலாம்னு பாருங்க. முதல்ல இதுல ஒரு சதுரம் இருக்கு, இதுல ஒரு சதுரம் இருக்கா? இப்ப பாருங்க, கரெக்டா வந்திருக்கா? கன சதுரம் கரெக்டா வந்திருக்கு அப்படிதானே? அடுத்தது இப்ப இத ஒரு பொருள் சித்திரமா மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? இப்ப இது என்னது? சேர் தான் இங்க கிடக்கா? இங்க இருக்கு அப்படிதான், இங்க இருக்கா? அங்க இருக்கு. அப்ப இது ஒரு இப்ப நம்ம கன சதுரத்தை செய்தாச்சு. அப்ப இது என்ன சித்திரம்? இது பொருள் சித்திரம். பொருட்கள் எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து வரையும் போது இது அப்ப ஒரு பொருள் சித்திரமா ஆயிடுது அப்படிதானே? பாருங்க, நம்ம ஏற்கனவே அந்த ஒரு மரம் வந்து பிளாக் போர்டில் வரைச்சி காட்டணும். அதை எப்படி நம்ம இந்த மரம் மட்டும் குழந்தைகளுக்கு இந்த போஸ்டர் கலரில் செய்யுது அப்படின்னு பார்ப்போம். போஸ்டர் கலரில் ஒரு மரம்.
நம்ம அது ப்ரௌன் கலர் போஸ்டர் கலரில் ப்ரௌன் கலரில் நீங்கள் தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, சேர்க்காமலே அப்படியே அப்ளை பண்ணணும். வாட்டர் கலர் டியூப்பில் வரக்கூடிய வாட்டர் கலரில் வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கணும். இது வந்து போஸ்டர் கலர்னால தண்ணி அதிகமாகவே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே எடுத்து லேசாக தேவைக்கு மட்டும் லேசாக தண்ணி சேர்த்து அப்படியே அடிக்க வேண்டியதுதான். இப்போ ப்ரௌன் கலர் இப்போ நம்ம வந்து போட்டுருக்கோம். அடுத்த இதில் க்ரீன் கலர், மேலே வந்து லைட் க்ரீன், அது வர கீழே கொஞ்சம் டார்க் க்ரீன் அப்படியே போடலாம். ஆ இந்தியாவே
சார் ஒன் சைடு மட்டும் இல்லை சார் பிளாக்கு சத்தம் பிளாக்கும் கொஞ்சம் க்ரீனும் சேர்த்துக்கலாம்.
இது குழந்தைகளுக்கு வரைகிறதுக்கு மட்டும்தான். சின்ன குழந்தைகளுக்கு எப்படி பெயிண்டிங் பண்ணுறது. ஃபஸ்ட்டு தான் ப்ரௌன் கலர் போட்டோம். முதல்ல ப்ரௌன் கலர் இதில் அவுட்லைன் நம்ம பென்சில் வச்சு போட்டுக்கிட்டு ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணி அப்புறம் மேலே லைட் க்ரீன், அப்புறம் கீழே டார்க் க்ரீன், அப்புறம் கொஞ்சம் பிளாக்கும் கொஞ்சம் க்ரீனும் சேர்த்து கீழே வந்து லேசாக போட்டு விடணும். அவ்வளோதான். சின்ன குழந்தைகள் இப்படி தான் போடும். அதேமாரி தான் நாம் போட்டு காட்டியிருக்கோம். வேறு மேலே எக்ஸ்ட்ராவில் வீடு மலைகள் போடணும் அப்படின்னாக்க ஃபுல்லாக ஒரு இயற்கை காட்சி மாதிரி அது வந்துடும். ஃபஸ்ட்டில் அந்த சின்ன குழந்தைகளானதுனால உங்களுக்கு ஒரு மரம் மட்டும் போட்டு நல்லா பழகிடுங்க. ஆயில் பேஸ்டல் கலர், கிரையான்ஸ் இல்லை, ஆயில் பேஸ்டல். ஆயில் பேஸ்டல்னால் எப்படி இருக்கும்? ஆயில் பேஸ்டல் இதில் கலர் இதை பயன்படுத்தி எப்படி படம் வரையலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு A4 சீட்டு எடுத்துடுங்க. A4 சீட்டு. ரெண்டாவது ஒரு மாஸ்கிங் டேப். மாஸ்கிங் டேப்பு இந்த பார்சல்லாம் பண்ணுறதுக்காக கடையில் விற்பாங்க. அது பல்வேறு ஒரு இதுக்கு பயன்படும். இந்த மாஸ்கிங் டேப் எடுத்து இப்போ அவுட்லைன் நம்ம பென்சிலை வச்சு போடுவோம். இதில் பென்சில் வச்சு போட மாட்டோம். இந்த மாஸ்கிங் டேப்பை வச்சு சைடில் ஒட்ட போகிறோம். சைடில் ஒட்டுறது எதுக்குன்னா இந்த கலர் எடுத்து நம்ம இப்படியே அடிக்கும்போது இந்த கலர் வெளியே பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், உரித்து எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த மாஸ்கிங் டேப்பை வச்சு சுற்றி ஒரு அவுட்லைன் ஒட்ட போகிறோம். பாருங்கள். நம்ம 4 பக்கமும் ஒட்டணும். ஒட்டியாச்சு. இந்த படத்தை நம்ம எப்படி வரைகிறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ இதில் ஒரு ரவுண்டு இருக்குது. இதில் ஒரு ரவுண்டு சன் அப்படி ஒரு சூரியன் அப்படி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம்? திரும்ப ஒருக்கா காட்டுங்க. திரும்ப ஒருக்கா காட்டுங்க. காட்டுறது வந்து நீங்கள் அந்த இதுக்கு நேரே காட்டணும். அப்போ தான் வச்சு தான் காட்டணும். அப்போ தான் இப்போ இந்த படத்தை தான் நம்ம வரைய போகிறோம். எப்படி வரையலான்ட்டு பார்ப்போம். இதில் ஒரு சூரியன் இருக்குது. இப்போ சுற்றி மாஸ்கிங் டேப்பு இதில் ஒட்டியாச்சு. சுற்றி ஒரு மாஸ்கிங் டேப்பு போட்டாச்சு. இதில் ஒரு சூரியன் இருக்குது. அதை ஒரு ரவுண்டு கட் பண்ணி அதை எடுக்கணும்.
பாருங்கள். இப்போ இதில் பென்சிலை வச்சு ஒரு ரவுண்டு போடுவோம். இந்த ரவுண்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். ரவுண்டு கட் பண்ணியாச்சு. இந்த அதை அப்படியே எடுத்துருங்க. எடுத்து சென்டரில் விட்டுட்டாங்க. இது பாருங்கள். இந்த கலர் எடுக்க போகிறோம். அடுத்து டார்க் ப்ளூ. அடுத்து லைட் ப்ளூ. அப்புறம் ஆரஞ்சு கலர். லைட் க்ரீன். டார்க் க்ரீன். அடுத்து டிஷ்யூ பேப்பர். நம்ம கை துடைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய டிஷ்யூ பேப்பரை ஒரு துண்டு எடுத்துக்கிடுங்க. முடக்கிடுங்க. அப்புறம் இப்படியே பாருங்கள். இப்படியே தேய்க்கணும்.
அது வரைக்கும் இந்த ஒரு பேப்பர், அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு பேப்பர் எடுத்துக்கிடலாம். லாஸ்ட்டில் கிடக்கிற பிளாக் இப்போ கலர் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் உள்ளதை இதை அப்படியே எடுத்துரும். இதுக்குள்ளே பாருங்கள் எல்லோ, இவ்வளோ நடுவில் ஒயிட்டாக இருக்கா. இப்போ இதில் எல்லோ கலர் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு கீழே லேசாக ஒரு ஆரஞ்சு கலர். அதை பாருங்கள்.
அடுத்த ஒரு மரம் வரைஞ்சிடலாம். அவ்வளோதான். இந்த கடைசியில் லாஸ்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் இந்த டேப்பு. சின்ன குழந்தைகள் அழகாக அந்த ஆயில் பேஸ்ட்டில் வச்சு எப்படி படம் வரைகிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். எண்களை வரிசைப்படுத்தி எப்படி வரையலாம் அப்படின்னு நம்ம இப்போ படம் வரைஞ்சோம். இப்போ எழுத்துக்களை பயன்படுத்தி கூட நம்ம படம் வரையலாம். எதில் வேணாலும் அதான் புள்ளி, ஒரு புள்ளியை கூட நம்ம அதை வந்து ஓவியமாக்கலாம். ஒரு புள்ளி, கோடுகள், வட்டம், சதுரம், செவ்வகம், பல்வேறு வடிவங்களை கூட நம்ம ஓவியமாக்கலாம். அந்த வரிசையில் இப்போ A to Z கூட நம்ம படம் வரையலாம். இப்போ ஏ அப்படின்னு சொல்லும்போது ஏ பாருங்க, இதானே ஏ. இப்போ இந்த இந்த சித்திரத்தை கூட நம்ம இதெல்லாம் படமாக வரையலாம். இந்த எழுத்தை கூட நம்ம பயன்படுத்தி
சும்மா ஒரு ஜோக்கர் மாதிரி இப்போ போட்டாங்க. அதே மாதிரி ஏபிசி இப்போ நீங்கள் நிறைய தேடணும், தேடின கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய தாய்மொழியான தமிழ் எழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரைக்கும் கூட நம்ம படம் வரையலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆ எழுத்து நம்ம எப்படி படம் வரையலாம்? ஆ எப்படி எழுதுவாங்க? சில பிள்ளைகளுக்கு அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ் எழுத்து தெரியவே மாட்டாங்க. ஆவை கூட நம்ம ஒரு ஓவியமாக தான் பார்க்கணும். இது ஒரு ஓவியம். ஆ எழுத்து கூட ஒரு ஓவியம் தான். ஆ முதல்ல இப்போ எல்லாம் எல்லாமே கோடு தான். சி ஏ பி இது எல்லாமே வளைஞ்சு வரும். ஆனால் நம்முடைய தமிழ் எழுத்துக்களை பொறுத்த மட்டும் அந்த ஆ முதல் அக்கு வர உள்ள எழுத்துக்கள் எல்லாமே ஒரு ஓவியமாக தான் இருக்கும். அதனால் நம்ம தமிழ் எழுத்துக்கள் எழுதுறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தாலும் அதில் ஈஸியாக நம்ம படங்களை வரைஞ்சு கொள்ளலாம். பாருங்கள், இப்படி தான் நம்ம எழுதணும். இதில் பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஒரு திருப்பி ஒரு வரது மாதிரி இருக்குது பாருங்கள். இதிலே ஒரு ஆக்கு உள்ளே ஒரு வரது மாதிரி நம்ம போடணும். முதல்ல ஃபஸ்ட்டு எழுத்து வடிவமாட்டு எழுதிட்டான். இப்படி வருது பாருங்கள். ரெண்டாவது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எழுத்து எழுதி இப்போ ஒரு மயில் வரைஞ்சிருக்கோம். இப்போ இதை இந்த லைனை அழிச்சிடலாம்.
இப்போ நம்முடைய தமிழ் எழுத்து அழகான ஆ எழுத்தை வச்சு நம்ம இப்போ அழகான ஒரு ஓவியம் ஆ இப்படி தான் போடணும். சிலவங்க ஆ எப்படி போடுவாங்க, இப்படிலாம் எழுதுவாங்க. இந்த வடிவமாக ஆ இப்படி எழுத சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதோட அழகான ஒரு மயில் ஓவியமும் நமக்கு கிடைச்சது. இப்போ இங்கே அடுத்தது ஆ எழுத்துல எப்படி நம்ம ஓவியம் வரையலாம். இப்போ ஆ எழுத்துல அருமையான ஒரு ஓவியம் மயில். இப்போ ஆ பாருங்க, ஆ அதே மாதிரி தான் ஆ ஆ ஆ எழுத்து அழகான எழுத்து. இப்போ பாருங்க திருப்பி வருங்க. பெருசாக போடுங்க. ஆ இந்த ஆ அந்த எழுத்துல பாருங்க எப்படி அழகான ஒரு ஓவியம் நம்ம கிடச்சிருந்து பார்க்கும்போதே தெரியும் இந்த ஆ எழுத்துல நம்ம என்ன படம் வரையலாம் அப்படின்னு. சிலவங்க ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். இப்போ இது என்ன ஓவியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுதான் மாம்பழம் வரையவே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். நம்ம எழுத்து நம்முடைய தாய்மொழி ஆ போட்டால் மாம்பழம் ரெடி. மாங்காய் மாம்பழம்லாம் அழகா அற்புதமாக போட்டுடலாம். பாருங்க அழகான ஒரு நம்முடைய படைப்பு, நம்முடைய கற்பனை திறனை பாருங்க. நம்ம தமிழனுடைய கற்பனை திறன். பாருங்க அற்புதமான ஒரு ஓவியம். ஆ அப்படிங்கிற நம்ம எழுத்துல ஆ அப்படின்னு அழகான ஒரு மாம்பழத்தை வரைஞ்சாச்சு. இனி பாருங்க ஈ அடிக்கும். பாருங்க ஈ எழுத்து வரும்போது அது கொஞ்சம் பெரிய எழுத்து, ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு எழுத்து. ஈ போடுறதுக்கு பிள்ளைகள் வந்து திணறும். ஈன்னா சில பிள்ளைகள் ஈ போடனா எப்படி இல்லாமல் போட்டு வைக்கும். இப்படி இப்போ ஸ்டைலாக வந்து இதுதான் ஈ. இப்போ ஸ்டைலாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வந்து இதோட முடிஞ்சு. அதுக்கு பிறகு இங்கே போட மாட்டான் ஒருத்தரும். அதுக்கு இப்படி போட்டுருது. அது முழுமை அடையணும்னு சொன்னால் அந்த ஈ இப்படி தான் வரணும். இதுதான் நம்முடைய எழுத்து ஈ. பாருங்கள் ஈ எழுத்து பாருங்க. நடுவில் ஒரு முட்டை இருக்குது அப்படி தானே. அதில் ஒரு
போட்டு பார்க்கும்போது ஒன்று முன்னாலேயும் ஒன்று பின்னாலேயும் இருக்கிறது மாதிரி இந்த ஈ எழுத்து இருக்கும். அப்புறம் ஈ பாருங்கள், ஈ இந்த பறவைக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? இது ஒரு அன்னப்பறவை. அன்னப்பறவை நம்ம வரைஞ்சாச்சு. அன்னப்பறவை வரைஞ்சாச்சு. அடுத்து பாருங்கள், ஈ எழுத்து ஆ போட்டாச்சு, ஆ போட்டாச்சு, ஈ. அடுத்தது பாருங்கள், ஈ. இதுதான் பாருங்க, ஒரு மீன். இல்லை ஓ. பாருங்க, டேபிள் லேம்ப். அடுத்து பாருங்க, ஊ.
ஊ இதேமாரி நம்ம அக்கு வரைக்கும் படம் போடலாம். நீங்களாகவே முயற்சி பண்ணி அடுத்தது ஏ எழுத்தில் என்ன போடலாம், ஏ எழுத்தில் என்ன போடலாம், ஓவில் என்ன போடலாம், ஓவில் என்ன போடலாம், அவு அக் இந்தமாரி நிறைய நீங்கள் புதிய படைப்புகளை நிறைய உருவாக்கணும். இதேமாரி ஏராளமான ஓவியங்களை வரைய கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய தேடுங்க. நிறைய தேட நிறைய புதுவிதமான நுட்பங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதை நாம் பயன்படுத்தி நம்முடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் ஓவிய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஆட்டக்களம் 2020 நடனம், பொம்மலாட்டம், பல்வேறு கலைகளை உங்களுக்கு முரசு கலைக்குழுமம் களரி மக்கள் பண்பாட்டு இயக்கம் இணைந்து நடத்தி தந்தது. எனக்கும் ஒரு பங்களிப்பு இந்த கலைக்குழுவில் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஓவியக்கலை வளர வேண்டும். நன்றி, வணக்கம்.